ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மாசான சூப்பரான 4th வீக் டே 3 நைட் ஓட்டுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி. ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்மளோட சேனல் 90,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த விஷயங்கள், இந்த மைல்ஸ்டோன் உங்களை நீங்கள் இல்லாமல் என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக என்னோடய விமர்சனத்தை வைக்கிறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பயங்கரமான சண்டை. அது வந்து ஃபஸ்ட்டு வினோத்தில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்துட்டு எஃப்ஜேக்கும் இதுக்கும் முடிஞ்சது, திவாகருக்கும் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த சண்டையில் உண்மையிலே யாரும் இல்லை தப்பு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி டீம் வந்து செம்ம மாதம் வந்துட்டு இந்த ரவுண்ட் 2 நேற்று வந்து சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பிபி டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விக்கல்ஸ் விக்ரம் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. இன்னும் வேறு யார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அதேமாதிரி கானா வினோத் சூப்பர் டிலக்ஸ் சார்பாக வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ், ஆனால் கொஞ்சம் வயலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ சூப்பராக மாதம் இன்றைக்கா நாளைக்கான்னு தெரியல. எனக்கு என்னென்னா இந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ இதில் உங்களுக்கு இவங்கன்னா வந்தாங்கன்னா சம மாதம் இருக்குங்க. அவங்க தாங்க அடித்து தூக்கிடுவாங்க டைட்டில். அப்படின்னா இந்த 4 பேரில் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காரு பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,65,918 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 39.22. வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு ஓட்டு தான் வந்துட்டுருக்கு. அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். இவருக்குன்னு கரெக்டாக வந்ததுன்னா உண்மையிலே பெரிய சாதனை தான். ஏன்னா இவ்வளோ ஓட்டு வந்து இந்த சீசன் 9 இந்த டேயில் இவ்வளோ ஓட்டு பதிவானதான் சரித்திரமே கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது கானா வினோத்துக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு அந்த டாஸ்க்கு இன்றைக்கி வீக்லி டாஸ்கில் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் லாஸ்ட்டாக வந்து துஷாரா ஒரு ஏமாத்தின இருப்பாங்க. அப்படி ஒரு ஜர்க் வாங்கிட்டு போய் தொப்பியை போட்டப்படுங்க சான்ஸே இல்லை. மாஸ். ஆனால் என்ன ஒன்று 2 இடத்துல வந்துட்டு துஷாரை ஒரு இடத்துல படுத்திருப்பார். அவர் மேலே அந்த நெஞ்சில் ஒரு அமுக்கியிருப்பார். அது வந்து வீடியோவில் காமிச்சாங்க. நான் பார்க்கும்போது பதறிட்டேன். அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பல்லில் கடிச்சிருப்பார் 2 வாட்டி. அதை தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மர்ம உறுப்பில் வந்து அடிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வேறு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. ஆனால் பெருசாக கண்டுக்கல அவங்க. இந்த மாதிரிலாம் போச்சு. பட் எது எப்படியோ இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் இந்த கொளுத்து போகிற வேலைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தூண்டி வர வேலைகளை கம்மி பண்ணிக்கணும். அதை வந்து ஏன் பண்ணுறான்னு தெரியல. அதுவும் குறிப்பாக வந்துட்டு திவாகர்கிட்ட அவருடைய பகையை வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் காமிக்கிறதுனால இவருக்கு தான் லாஸ். இப்போ திவாகர் காமிக்கிறதுனால திவாகருக்கு தான் லாஸ் ஆக போகுது. அவர் போகட்டும், அவர் நடிப்பாருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறார். ஆனால் நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? உங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு அந்த திவாகரை தள்ளி விட்டுட்டு இவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 67,364 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.93. ஸோ கமருதீன் பயங்கரமான சேஞ்சு, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தங்க சூப்பராக சொன்னாங்க, நீங்கள் நிறைய சேஞ்ச் சொல்கிறீங்க ஆனால் ஃபுல் எபிசோடில் வரவே இல்லையான்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம்யா அதானே. அதே மாதிரி கனி பண்ணுற தப்பு வந்து ஃபுல் எபிசோடில் வரமாட்டுது. அப்போது சம்திங் ராங் அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஷாக்கிங்காக இருந்துச்சு. வினோத் கிட்ட வந்து கமருதீன் சொல்லியிருப்பார், என்ன வந்து ஒரு மேக்கப் கிட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கமருதீன் வந்து விஜய் பார்வதியை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கமருதீனால் விஜய் பார்வதி கெட்டு போகிறாங்களா இல்லை விஜய் பார்வதியால் கமருதீனோட கேம் கெட்டு போதா? எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை மாறி சொல்லியிருக்காங்க. அவங்களால தான் இவங்களோட கேம் போச்சு, இவங்களால தான் அவங்களோட கேம் போச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா கமருதீன் விஜய் பார்வதி ஒன்றா இருக்கிறது விட வினோத்தும் கமருதீன் ஒன்றா இருக்கிறது தான் பெரிய டேஞ்சர்ன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் அரோரா வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 65,040 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.38. அரோரா நேற்றே சொல்லிட்டாங்க அவங்க கதையில், நான் ஒரு பெரிய சோம்பேறி அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனில் செம்ம சண்டை. என்னென்னா விஜய் பார்வதி கிச்சன் வெசல் வாஷிங்கு. ஆனால் 3 வேலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரமாக வரதா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தா விக்கல் சிக்கரமும் நம்ம அரோராவும் வந்துட்டு ஏதோ ஒரு உடன்படிக்கை போட்டுட்டு நீ பண்ணு நான் பண்ணு அவங்க பண்ணல. இவங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய அந்த இதை வச்சு அதான் கோவத்தை காட்டுவாங்க விஜய் பார்வதி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்கள் கோவத்தை வந்துட்டு பாத்திரத்தில் காமிக்காதீங்க. என்னம்மா உங்கள் அம்மா வீட்டில் இருந்து எடுத்து வந்தாங்க, இது பிக் பாஸ் வீட்டில் இருந்த பாத்திரம் தானம்மா. உங்கள் ஆள் வந்துட்டு அந்த ஏதோ ப்ராப்பர்ட்டிலாம் உடச்சாரு, அப்போல்லாம் அவங்க இந்த மாதிரி பொங்கவே இல்லை அப்படின்னா அது வேறு இது விஜய் பார்வதி. ஏன் உங்களுக்கு விஜய் பார்வதியை கண்டா மட்டும் என் காண்டாகுது, அவங்களுக்கு மட்டும் காண்டாகுதுல்ல? ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க போயிடுவாங்க நம்ம நினைக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. இப்போ விஜய் பார்வதியை விட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அரோராவால் என்ன கண்டென்ட் இந்த பிக் பாஸ் வீட்டில் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் விஜய் பார்வதி இல்லாத புறமே கிடையாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு.
ஆனாலும் மக்கள் வந்துட்டு அரோராக்கு ஓட்டை போட்டிருக்காங்க. விஜய் பார்வதிக்கு மேலே இருக்காங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி, விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,638 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.28. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. திடீர்னு வந்து பார்வதிக்கு இவ்வளோ ஓட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா போன வாட்டி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டி வந்தாங்க, நல்ல ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. 3rd பிளேஸ் என்னமோ தான் இருந்தாங்க. இப்போ என்னடானா திடீர்னு வந்து 4வது பிளேஸ் வராங்க. அரோராவோட கம்மியாக இருக்குன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி? ஏன்னா நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆள், கேம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய முகத்திரையை வந்து கிழிச்சிருக்காங்க. துஷார் ஆரம்பித்து பிரவீன்ராஜ், கனியிலேருந்து எவ்வளோ பேரோட விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இது தேவையா? இப்படி மக்கள் வந்து இப்படி வந்து ஓட்டை போட்டு இவங்களை 4வது பிளேஸில் உட்கார வச்சுருக்கீங்களே, இது தேவையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் காண்டாகிறாங்க. இவங்க போயிட்டால் நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் நடத்திடுவீங்களா அப்படின்னு விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் விஜய் பார்வதியால் தான் கண்டென்ட்டே இங்கே பிக் பாஸ் சீசன் 9 இருக்குது. இப்போதைக்கு திவாகர் கூட கொஞ்சம் கம்மியாயிட்டாப்புல, ஆனாலும் மக்கள் வந்து ஓட்டை கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. யாரு கண்டா 4 ஒய்கார்டு வந்துட்டு வராதனால எங்களுக்கு தேவை போதும், உங்களோட சேவை எங்களுக்கு போதும், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நல்ல ஒரு கண்டஸ்ட். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 60,032 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.19. இவருக்கும் மேலே இருக்கிற பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 4,300 ஓட், 500 ஓட்டு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பார்வதி அளவுக்கு கலையரசன் பண்ணுறாரு, இந்த வெறும் 4,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலையரசன் இன்றைக்கும் ஒரு சித்து வேலையை ஆரம்பிச்சு விட்டாப்புல. கம்முன்னு அவர் பாட்டு நடிப்பாருக்குன்னு ஏதோ ஒரு கேமரா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கலாச்சிட்டு போயிட்டாங்க. வினோத் அதை கண்ணில் பார்த்துட்டு அதை எடுத்துன்னு போய் வாட்டர்மெலன்களை போட்டு கொடுத்து வாட்டர்மெலன் பொங்குறாரு. அதுக்கப்புறம் வினோத்தை வந்து கலையரசன் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னியா நீ தான் அப்படின்னா, ஆமாம் நான் சொன்னேன், சரி இதுக்கேயும் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட வந்து கேட்குறாரு. அவங்க செஞ்சுட்டு போட்டு இதுக்கேயும் கோவப்படுறீங்கன்னு, இதுக்கேயும் கோவப்படுறேன்னு கேட்குற வாய் எதுக்கு வந்து அந்த முதல்ல வந்து போட்டு கொடுக்கணும். இதனால தான் கலையரசன் நிறைய பேருக்கு பிடிக்கல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதனால தான் ஓட்டே இல்லாமல் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கார். ஓட்டு இல்லாமன்றது இந்த ஓட்டை வந்து கம்மியாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா நல்ல ஓட்டு 60,000ன்றது எவ்வளோ பெரிய ஓட்டு. மேலே இருக்கிற பார்வதி 64, அதுக்கு மேலே இருக்கிற அரோரா 65, அதுக்கு மேலே இருக்கிற கமருதீன் 67. ஸோ செகண்ட் பிளேஸ்க்கும் லாஸ்ட் பிளேஸ்க்கும் வெறும் 7,000 தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஆனால் செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. எப்படி? பிஆரும் கிடையாது, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கானாவினத்துக்கு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதேமாதிரி விஜய் பார்வதி டப்பால்னு 4வது பிளேஸ் வருவாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா 3rd, 2லேயே அந்த மாதிரி இருந்தாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2nd, 3rd வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ 4th வந்திருக்காங்க. நாளைக்கு 5th போயிடுவாங்கன்றதுன்னு தெரியல. ஆனால் 5th போய் வெளியே போனாங்கன்னா இதெல்லாம் ஒஸ்ட்டு கேமாக இருக்கும். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,22,992 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு கானாவினத்துக்கு செம்ம மாசான ஓட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2வது நாள், இன்றைக்கி வந்துட்டு 3வது நாள், இன்னும் 4, 5, 6 அடிங்கப்பா பட்டைய கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 இவங்களை எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? அதேமாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.